ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி. மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதை போலவே தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்னர் இந்த கஷ்டமானது. உன் யூகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கின்றது. உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தலைத்து வேறொன்று நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது. அடம் பிடிக்கும்போது உனக்கான நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. உன்மேல் நான் என்றும் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனோபாவம் இருக்கும். எங்கு உன் மனம் சாந்தி அடைகிறதோ அங்கு இறைவன் இருப்பது போலவே ஆகும். இதை அறிந்து நடப்பது நலனை கொடுக்கும். துவாரகமாயின் படிகளில் ஏறி சென்றவுடனே துன்பப்படுபவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைவார்கள். பாபா தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகமாயி என்ற பெயர். மயி என்ற சொல்லுக்கு அம்மா என்று பொருள். அதனால் தாய் அன்பும் கருணையும் நல்ல உபசரிப்பும் ஆசிகளும் அங்கு மக்களுக்கு கிடைக்கின்றன. ஒரு தாய்க்கு எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியானவர்கள். எனவே துவாரகமாயின் தெய்வீக அன்னையான சாய்க்கு பிரபஞ்சத்தின் அனைத்து உயிரினங்களும் சமமாகும். சாய் அன்னையின் அன்பில் மடியில் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள். துவாரகமாயிக்குள் அடியெடுத்து வைக்கும் தருணத்தில் மக்கள் செல்வமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்ற பாபாவின் உறுதிமொழியில் நிறைய அர்த்தம் உள்ளது. பாபா தான் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பக்தர்களின் பாவங்களும் துரதிருஷ்டவசமானவர்களின் பாவங்களும் அதில் எரிந்துவிடும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனித நெருப்பான துணியை ஏற்றி வைத்தார். மசூதியின் முன் துளசி செடியை நட்டார். இந்துக்களுக்கு துளசியும் நெருப்பும் மிகவும் புனிதமானவை. மஸ்ஜித் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு இல்லமாகும். எனவே மத நல்லிணக்கத்தின் சின்னமாக பாபா கட்டிடத்திற்கு துவாரகமாயி என்று பெயரிட்டார். துவாரகமாயி சுய விடுதலைக்கான வாசல். வா, நீங்கள் விரும்பும் அனைத்தையும் வழங்க துவாரகமாயி தயாராக இருக்கிறார். உடைமையுள்ள தாயை போலவே துவாரகமாயி தன் குழந்தைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறாள். பக்தர்கள் துவாரகமாயின் படிகளில் ஏறும் தருணத்தில் அவர்கள் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறார்கள். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஓடி ஒளியும். கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அவர்களுக்கு அளிப்பேன். அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே ஆவர். நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும். இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய். உன் அனைத்து கர்மாக்களையும் என் துணியில் வைத்து எரித்து கொண்டிருக்கின்றேன். இன்று என் துவாரகையில் வந்து என்னை பார்த்துவிட்டு செல். உன் வாசலின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உன் வீட்டில் நுழைகின்றேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன். அதை நீ பெற்றுக்கொள். நான் உன்னுடன் ஒவ்வொரு வினாடியும் இருக்கின்றேன். இதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் அருளும் என் அன்பும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்து விட்டாய் என் செல்வமே. நான் உனக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். எண்ணம் என் மேல் இருந்தால் நீ என்னை எட்டி பிடித்து விடுவாய். உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கின்றேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கின்றேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து நான் வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணியே வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன்.
உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் எதற்காகவும் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகின்றது. இழந்ததை நீ மீண்டும் பெறத்தான் போகின்றாய். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. பக்தனின் அன்பே எனக்கு உயிர். நான் பக்தர்களின் அடிமை. அவர்களுக்காகவே நான் இருக்கிறேன். பக்தர் அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே அருள் புரிவேன். பாபாவை மிஞ்சிய வைத்தியர் இல்லை என்றே கூறலாம். அது எவ்வாறு எனில், தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவின் தர்பாரில் தீர்க்கப்படும். ஆகவே பாபாவிடம் முழு நம்பிக்கை வையுங்கள். இங்குள்ள பக்கீர் உமது வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவார். கவலையை விடு என்று பாபா கூறியிருக்கிறார். சாய் தெய்வத்தின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. யார் கைவிட்ட போதிலும் பாபா தனது பக்தனை கைவிட மாட்டார். அவரிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிகவும் அவசியமாகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா? நீ தேம்பி அழுகிற மாதிரி இங்கு எதுவும் நடந்து முடியவில்லை. என் பிள்ளைகளை எப்பொழுதும் நான் மடியில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே. அதைவிட சிறப்பாக என் பிள்ளைக்கு நான் தரப்போகிறேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். உன் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது. நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவேன். என் வருகைக்காக காத்திரு. என் வருகைக்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன். உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் இதோ வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலமே. என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவரே எனக்கு வேண்டும். அப்பேற்பட்டவருக்கு அவர் 1 மடங்கு கொடுத்தால் நான் 10 மடங்காக திருப்பி கொடுப்பேன். பாபாவின் வாழ்க்கை மிகவும் ரகசியமானது. நிமிடத்திற்கு நிமிடம் வியப்பை கொடுக்கக்கூடியது. ஒரு பக்கம் இவர் பொறுமையையும் கடமையையும் போதித்தார். மறுபக்கம் மிகுந்த கோபத்தையும் காண்பிக்கிறார். சில சமயம் கீதையின் ரகசியத்தையும் அதன் பொருளையும் இனிமையாக மொழிபெயர்த்து சொல்கிறார். அவ்வப்போது பெரிய ஞானிகளும் புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை போதிக்கிறார். சில சமயம் கடவுளாக தெரியும் இவரே சாமானிய மக்களுடன் சாமானியனாகவே வாழ்கிறார். அவருடைய தோளில் தொங்கும் தூணியில் குபேரன் வாசம் செய்தாலும் தினமும் பிச்சை எடுக்க தவறுவதில்லை. மேலோட்டமாக பார்த்தால் இவை ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்தாலும் அதில் விஷயம் இருக்கிறது, போதனை இருக்கிறது. அதை பிடிவாதமான குழந்தையாகி அறிய முனையும் போது நம் சந்தேக முடிச்சுகள் எல்லாம் பாபாவின் கருணையினால் அவிழ்ந்து போகிறது. சாய் சத்சரிதத்தினால் பல பேரின் வாழ்க்கையில் சுகமும் அமைதியும் கிடைத்தது. பலரது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றினார் நம் சாய் அப்பா. அதனால் நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன். எதற்காகவும் கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது. இன்றோடு உன் அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் என் குழந்தையே. நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய். இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டிற்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச் சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய். அது உன் மனதில் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும்.
இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். சுயநலத்தோடு வாழ்வது பாவம் என் குழந்தையே. தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை நீ பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை. உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் உனக்கானது. எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது என் குழந்தையே. உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடப்போகிறாய். என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நிச்சயம் நான் உயர்த்துவேன். நீ எங்கு வேண்டுமானாலும் இரு, என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து இருக்கின்றேன். இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமும் நானே. முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அளிப்பவனும் நானே. என்பால் கவனத்தை திருப்புபவர்களை எந்தவிதமான துன்பமும் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும். என் தங்கமே, நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. உன் தந்தையான நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ உன் மனதில் தாங்க முடியாத சோகத்தில் மூழ்கியிருக்கிறாய் என்று உன் தந்தையான நான் அறிவேன். மனது நிறைய கவலைகளை வைத்துக்கொண்டு பிறருக்காக சிரிக்கின்றாய். அனைத்தையும் அறிவேன் நான். தைரியமாக இரு என் செல்வமே. உன்னை உலகம் வியக்கும் வண்ணம் நான் வாழ வைப்பேன். என் முகம் பார், உன் மனம் அமைதியடையும். வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம். ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம். சில நேரம் ஒரு மாதிரி, சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம். அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு. மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன். ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இது. வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர். உறவுகளுக்கான மரியாதை, உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் செல்கிறது. பசி போக்குவது, ஆடைகளை கொடுப்பது, வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு நிகராக அன்பு, பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்தோடு அமையும். அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும். யாரும் தனித்து இல்லை, அனாதைகளும் இல்லை. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் இதயத்தின் ஒரு அங்கம்தான் நீ. நீ ஜெயமோடு நன்றாக வாழ்வாய் என் குழந்தையே. நீ இவ்விடம் வந்து சேர்ந்தது பூர்வ புண்ணியத்தாலேயே. இப்பொழுது என்னுடைய அறிவுரையை கேட்டு இந்த ஜென்மத்தை பயனுள்ளதாக செய்து கொள். உன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள். உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய். உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே. ஏனென்றால் அந்த நிலை நாளை உனக்கும் வரலாம். அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே குழந்தையே. உனக்கு எல்லாவற்றையும் நான் புரிய வைப்பேன்.
கொஞ்சம் காத்திரு, எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன். உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு. உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருவதற்கு. உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை நான் சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு. உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர். மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய். அது கூடாது குழந்தையே. உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே. நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். அப்பா, உன்னை வணங்குகின்றேன். ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று வருந்துகிறாயல்லவா? இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வராது என்று அர்த்தமில்லை. வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய். சோதனையிலும் கை கொடுத்து உன்னை உன் தந்தையான நான் தாங்குவேன். தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய். மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும்.